Lesson 48. In this lesson, we are going to use the verb do, did, done as a main verb and transfer the sentence into interrogative. Okay? பாடம் எண் 48. இந்த 48வது பாடத்தில் நம்ம டூ டிட் டன் செய்தல் அந்த வேர்பை சிம்பிள் பாசன்ஸில் யூஸ் பண்ணி அதை எப்படி வினாவா கேள்வியாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம 46வது பாடத்தில் நம்ம கொடுத்த அசஸ்மெண்ட்டாக. ஓகே, ஸோ லெட்ஸ் மேக் ஏ சென்டென்ஸ். ஐ டிட், நான் செய்தேன். டிட்டுங்கிறது மெயின் வர்பாக இருக்குது. ஸோ டிட்டு பாஸ் ஃபார்ம்னால இதில் ஆக்சுவல் வர்பு இல்லாதனால நம்ம டிட்டுங்கிறத ஆக்சுவல் வர்பாக யூஸ் பண்ணி அந்த டிட்டோட மேலே கொடுத்துருக்க மெயின் வேர்போட ப்ரெசன்ட் வேர்பு தான் போடணும். ஸோ டிட் ப்ளஸ் டூ. டிட் ஐ டூ, நான் செய்தேன், நான் செய்தேனா. இந்த டென்ஸில் எந்த மெயின் வர்பு வந்தாலுமே நம்ம டிட்டு போட்டு அங்கே கொடுத்துருக்கிற மெயின் வர்போட ப்ரெசன்ட் அதாவது பேஸ் ஃபார்மை யூஸ் பண்ணணும். we did, நாங்கள் செய்தோம். did we do, நாங்கள் செய்தோமா. you did, நீ செய்தாய். did எப்படி பிரிப்போம்னா did plus do. did you do, நீ செய்தாயா. he did, did plus do. did he do, அவன் செய்தானா. தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீசீட்டுக்கு நாம் எஸ்இஎஸ்லாம் சேர்க்காதனால எல்லாத்துக்குமே டிட் ப்ளஸ் டூ தான் போடணும். ஷீ டிட், டிட் ப்ளஸ் டூ. டிட் ஷீ டூ, அவள் செய்தாளா. இட் டிட், அது செய்தது. டிட் இட் டூ, அது செய்ததா. தே டிட், அவர்கள் செய்தார்கள். டிட் ப்ளஸ் டூ. டிட் தே டூ, அவர்கள் செய்தார்களா. ஸோ சிம்பிள் பாசன்ஸில் டிட்டுங்கிற மெயின் வர்பை யூஸ் பண்ணாலும் அதில் ஆக்சுவல் வர்பு இல்லாதனால அதை டிட் ப்ளஸ் டூன்னு பிரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்திருக்க டிட்டு வந்து ஆக்சுவல் வர்பு ஃபார்ம், ரெண்டாவது உள்ள டூ தான் மெயின் வர்பு செய்தல்னு மீனிங். ஸோ இப்போது நம்ம 12 டென்ஸ் முடிச்சிட்டோம். அதில் டூ டிட் டன் அதை வச்சு பயன்படுத்தும் போது சில சேலஞ்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மட்டும் 2 லெசன் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தோம். வேறொரு பாடத்தில் நம்ம பார்ப்போம்.